அது இல்லண்ணா, உண்மையில நீங்களும் வரலன்னா நான் அந்த சைலண்ட் லைவ் போட்டு விட்டு அம்மாடி இருந்துக்கிடுவேன். இல்லக்கா, போற இடம்ல 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டு வந்துடுறோம். வேற எங்கதான் இருப்பாங்க? நானும் சாமினாவும் போற கன்ஃபார்மா சப்போர்ட்டிங் ஆளே இருக்காது. நாங்க தான் நீங்க உண்மையான பாருங்க, நாங்க போவாத லைவ பாருங்க, நல்லா சப்போர்ட்டிங் ஆள் இருக்கும். அந்த லைவுக்குள்ள நானும் சாமியனாவும் போயிட்டோம்னா பாருங்க, இருக்க சப்போர்ட்டிங் ஆள் ஃபுல்லா வெளியே போயிடும். இல்ல உண்மையில சொல்ல போனா என் இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட்டிங் வந்து சுரேஷ் அண்ணா தான் எப்பவும் வருவாங்களா. சோ நான் அப்ப லைவ் போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் லைவ் நிறுத்திட்டேனா, அதுக்கப்புறம் நான் நீங்க எல்லாரும் மோட்டிவேஷன் நீங்க எல்லாரும் வந்த பிறகுதான் எனக்கு எங்கே போனாலும் சண்டை தான். இல்லடா, இது நான் ஒரு 2-3 லைவ்ல நானே பார்த்துட்டேன். எப்படின்னா நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நான் உள்ள போயிட்டேன்னா போதும், கமெண்ட் போடுறதுக்கு ஒரு ஆளுக்கு அங்க மாட்டேங்க, நான் மட்டும் வரிசையா ஒரு 10 கமெண்ட் போடுறேன். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டு மறுபடியும் ஒளிஞ்சு சைலண்ட் லைவ்ல பார்த்தோம்னா மறுபடியும் ஆளா வந்து பேசுறாங்க. ஒரு 2-3 லைவ் நான் அதை பார்த்துட்டேன். உங்க 2 பயம் பாத்துக்கா, பப்ளிக்கே உங்களை பார்த்து பயப்படுதுடா. நீங்க தான் சந்தோஷப்படணும். ஆமாங்க, மோஜில ஒரு லைவ்ல போனேன். நல்லா கலகலன்னு லைவ் போயிட்டு இருந்தது. நீ போனாங்க ஒரு நாள் தான் சண்டை ஒருத்தண்ட, அதுவும் ஒரு ஃபேக் ஐடி தான், ஒருத்தண்ட தான் சண்டை போட்டேன். அந்த லைவே போடல. என்னடா சொல்ற? லைவே போடல போ. சரியா போச்சு. அப்ப எந்த அளவுக்கு போய் பேசிருப்பேன் பாருங்க. அதனால முன்ன இதுமே என்ன தெரியுமா, யூடியூப்ல இது பண்ற மாதிரி அங்க வந்து பேட் கமெண்ட் அந்த மாதிரி போட முடியாது. டபுள் மீனிங்ல எவ்வளவு வேணாலும் பேசிக்கலாம். பேட் கமெண்ட்ஸ் போட முடியாது. பேட் கமெண்ட்ஸ் போட்டா அந்த யாரு பேட் கமெண்ட் போட்டாலும் அந்த ஐடியை வந்து மோஜே பிளான் பண்ணிடும். உனக்கு அப்படித்தானே ஆயிட்டு? என்ன நானும் பேட் கமெண்டா போட்டேன். நான் ஏன் லைவ்ல நான் போட்டேன் இது. நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட நான் ட்ரெஸ் இல்ல இது ஷர்ட் எதுவும் போடாம லைவ் போட்டு என் கால் எதுமா காமிச்சிட்டேன். ஓகே ஓகே ஓகே, சரியா போச்சு. அது பாலியல் ரீதியில நீங்க லைவ் போடுறீங்க அப்படின்ட்டான். எங்கே போனாலும் சண்டை தான். ஐயோ சாமி, சும்மா சண்டை போடமா. ஆமா, நாங்க சண்டை போடுற ரீசன் சும்மா இருக்க மாட்டோம். நாங்க ஏதாச்சும் தேவையில்லாம நாங்க ஏதாச்சும் சண்டை போட்டு பார்த்திருக்கலாம். அதான் நீங்க வந்து ஒருத்தங்க எதுவும் கமெண்ட் பண்ணாதான் நீங்க ரிப்ளை கொடுப்பீங்க. அந்த அக்கா ஒரு லைவ்ல பார்த்தேன், என்னக்கா லைவ் போடலன்னு கேட்டேன். நீ என்னைக்கே லைவ்ல வந்தியா, அன்னோட போச்சியா லைவ் அப்படின்ட்டு போயிட்டாப்பா. என்னடா சொல்றது, இப்படியே சொன்னாங்க? அப்படிதான் சொன்னாங்க. கொடுமைடா. தவறான கமெண்ட் போட்டா மட்டும்தான் சண்டை போடுவோம். கரெக்ட் சாமிண்ணா. அவன் அந்த அக்கா ஏதோ சொன்னான், ஓயாம சொல்லிக்கிட்டே இருந்தான். அவங்களும் கொஞ்சம் வெள்ளந்தி மாதிரி அவங்க அந்த மீனிங் புரியாமலே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீ நல்லது செய்ய போய் அது கெட்டதாயிட்டு, அவ்வளவுதான். அவங்களுக்கு கெட்டதாயிட்டு. எனக்கு கெட்டது இல்ல, நல்லது செய்யலன்னு சொல்லி நீ போயிருக்க, அது அவங்களுக்கு அது வினையா ஆகி போச்சு. அதுல பார்த்தாக்காதான், தம்பி நீ தயவு செய்து என் லைவுக்கு வாப்பா, நீ நல்லா இது பண்ற அப்படின்னு சொல்லி அந்த அக்கா லைவ் கூட்டி போய் அவங்க லைவ்ல நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். யார் லைவ்ல? அங்க அந்த மோஜில தான். அதாவது அந்த இதுல நம்ம இந்த டூகெதர் போடுறோம்ல, ஆமா, அந்த மாதிரி பேட்டன் சொல்லி ஒரு லைவ், பேட்டன் லைவ்னு சொல்லி ஒரு லைவ் உண்டு. அதுல நம்ம சேலஞ்ச் எடுத்துக்கலாம். நீ சொன்னல ஒரு வாட்டி. அப்படி இதுல அந்த அக்கா இவங்க 2 பேருமே ஃப்ரெண்டு. இப்ப நம்ம 2 ஃப்ரெண்டா இருக்கும்ல, அதே மாதிரி அவங்க 2 ஃப்ரெண்டு. இந்த அக்காவை வந்து அந்த அக்கா கூப்பிட்டாங்க. பேட்டன் கூப்பிட்டாங்களா, அப்படி பேட்டன் கூப்பிடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அக்கா மேல பேட்டன்ல இருந்து பாத்துக்கிட்டே இங்கூடி போடுற கமெண்ட் அந்த அக்கா ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு சவுண்ட் கேட்கும்ல. ஹாய் வாங்க அக்கா, கியூட் அக்கா வாங்க கனகம்மா. உங்ககிட்ட போய் நானும் பேசுவேன் பாரு, நான் ஒரு பைத்தியம். இல்ல அக்கா வணக்கம் போடு. வாங்க சௌந்தர்யா அக்கா. இந்த கண்ணை முழுகி புடுங்கிடுவேன் எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா. உன் மேல கோபம். இப்பதான் மோஜில ஒரு லைவ் வாட்ச் விட்டு வந்திருக்கேன், அடுத்து உங்களையும் வாட்ச் விட்டுருவேன்.
நாங்க போற லைவும் ஆமை புகுந்த வீடும் உருப்படாது.